நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த அணில்கள்லயே தலைமை அணில்கள் இருக்குல்ல, சினிமா ஃபீல்டுல இருக்க அணில், அந்த அணில் நேத்து டி நகர்ல ஒரு அணிலுக்கு ஒட்ட நறுக்கிட்டாங்க. வாழை இல்ல, கழுத்தையே நறுக்கிட்டாங்க போல. வந்துச்சு சீனா, வந்துச்சு பேசிச்சு. உனக்கு என்ன பேச வந்தியோ அதை பேசணும். நீ பாட்டுன டாபிக்கை டைவர்ட் பண்ணி போனீங்கன்னா அப்ரப்டா உன்னை கட் பண்ணதான் செய்வாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் போய் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு இல்ல இந்த போராட்டம். இது மாணவர்களுக்காக எடுக்கிற போராட்டம். இதுல வந்துட்டு நான் கடை தான் போயிட்டு வந்தேன், அதனாலதான் உன்னை அடிச்சு வெளில அமிச்சாங்க. போறேன்னா அங்க போய் போராடு, போய் தியேட்டர்ல போய் போராடு அப்படின்னு அடிச்சு தட்டினாங்க. இப்பயாவது இந்த தலைமை தற்கொலைகள், சினிமா தலைமை தற்கொலைகள் இருக்குல்ல, இப்பயாவது கொஞ்சம் அடங்குங்க. இறங்கி வந்தீங்கன்னா அடிச்சு விரட்டுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் அந்த அணில்கள் இல்ல, சில இடத்துல சீமானோட புலிகளும் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசணும். விஜய் பாலாஜி சீமான்னா யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. நான் என்னன்றேன், நீங்க அஞ்சான் படம் பாத்திருக்கீங்களா ப்ரோ? அதுல ஒரு டயலாக் இருக்கும்ல, ராஜுபாய்னா யாருன்னு அந்த பன்னிங்க கிட்ட போய் கேட்டா, நான் உங்களை சொல்லல, அந்த டயலாக சொல்றேன், அந்த பன்னிங்க கிட்ட போய் கேட்டா எப்படி தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அந்த டயலாக் தான் ஞாபகம் வருது. அதை உங்ககிட்ட கேட்டா எப்படிங்க தெரியும்? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற கூட்டம் உங்களுக்கு எங்க அதை பத்தி தெரியும்? உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தா அவரை தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சினிமா தானே தெரியும். அப்போ உங்களுக்கு அவரை, உங்க ஓடி போனார்ல, அவரை தான் உங்களுக்கு தெரியும். சீமான் எப்படி சார் தெரியும்? வந்து பாருங்க சார், இந்த கூட்டத்துக்கு சீமான் யாருன்னு தெரியும்? இங்க நிக்கிற ஒருத்தருமே சீமான் தான் சார். அவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது, இத்தனை பேரை வளர்த்துட்டு இருக்காரு. 20 லட்சம் சீமான் இருக்கா இப்ப தமிழ்நாட்டுல. யாருன்னு கேக்குற? அப்போ உன்னை கேட்கணும்னா வேற பிரதமர் மந்திரிங்க தான் வந்து கேள்வி கேட்கணும். அப்ப நீ ஓட்டியா அவனும் கிட்டே வாங்கிக்கோ. எதுக்கு மக்கள் கிட்ட இருந்து வாங்குற ஓட்ட? வாய், உங்க அண்ணன் சொன்ன டைலாக் தான், வாய் இருந்தா என்ன வேணா பேசிட்டே இருப்பீங்கடா நீங்க. அவ்வளவுதான்டா உங்களுக்கு தெரியும். அரசியல் என்னைக்கா ஒரு நாள் அரசியல் பேசுங்கடா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. உனக்கு என்ன சீமானை பத்தி பேசுற வேலை? ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்ககிட்ட மட்டும் கல்லாம் எப்படி சேடு கட்டுது? தமிழ்நாட்டுல கரண்ட் இல்ல, தமிழ்நாட்டுல தண்ணி இல்ல, விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க. சேடு உங்களுக்கு மட்டும் எப்படி சேடு ஓட்டு விழுந்துச்சு? நீங்க மட்டும் எப்படி சேடு கரூர்ல போய் மறுபடியும் சீன் போடுறீங்க? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன் நீ நடந்தா போயிட்டு இருக்க? நீ தானே வண்டியில போற. உங்களுக்கு கூட தான் ஒருத்தர் நடிச்சான், காலில் போட செருப்பே இல்லைன்னு பார்த்தா கோடியில சொத்து வச்சிருக்கான். என்னடா பேசுறீங்க நீங்க வச்சு? சரி நான் கேக்குறேன், உங்க ஆளு எல்லா வழியும் தாங்கி தானப்பா வந்தாரு? அவரு நடிச்சு மட்டும் தானப்பா சம்பாரிச்சாரு? தனி விமானம் வாங்குறதுக்கு எங்க இருந்துப்பா வந்தது துட்டு? எங்க இருந்து வந்ததுன்னா கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்குனாரா, இல்ல செங்க சூளையில போய் கல்லு சுமந்தாரா? சும்மா கேரவன்ல உட்காந்து ஆடின ஆட்டத்துக்கு தானே அந்த தனி விமானம் கிடைச்சிச்சு. என்ன சீமான பார்த்து? சீமான் மக்களுக்காக போராடுறாரு, நாங்க வாங்கி கொடுப்போம். அத கேக்குற எந்த வாய் இருக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் சம்பத்து, இது எத்தனாவது கட்சி விட்டு கட்சி மாறுற? நீ எல்லாம் எங்க சீமான பத்தி பேசுற பத்தியா? அந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் உங்களை எல்லாம். யாரு? நாஞ்சிலா? ஐயோ, அடுத்த முதல்வர் அவர் தான். தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு பீகார்னு மாத்த. ஐயோ, பீகார்லாம் இனிமே நம்ம தப்பு சொல்லக்கூடாது, அவனுங்க எல்லாம் திருந்திட்டானுங்க. இப்ப தமிழ்நாடுதான் தற்கொலை நாடா இருக்கு. என்ன பண்றது? படத்தோட லாஸ்டா எங்க அண்ணன் இதுக்கு மேல என்ன? அப்புறம் நல்லா கேட்டுருவேன். அப்பனா உட்கார வச்சிருக்க வேண்டியதானே ஹீரோவாவே. எதுக்கு முதலமைச்சர் ஆக்குனீங்க? உங்களுக்கு இங்க வேணும்னா இங்க இருக்கணும், இல்லன்னா அங்க போனா அங்க போனோம். இதுக்குதான் சீமான் சொன்னாரு, ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா செத்து போயிடுவான். அதான் பாரு அழுகுறானுங்க எல்லாரும். ஒண்ணு நீ நடிகனாவே இருந்தீங்கன்னா நேற்று அமைச்சர்கள்லாம் அழுதுருக்க மாட்டாங்க. இல்ல நீ ஃபுல்லா அரசியல் பேசி அவங்க எல்லாருக்கும் அரசியல கத்து கொடுத்திருந்தேன்னா அவனுங்க எல்லாம் சினிமா தியேட்டர்ல போய் அழுதுருக்க மாட்டாங்க. சரி விடு, உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? செகண்ட் டைம் ஷோ பார்க்க போயிருக்காரு. அவரோட தொண்டர்கள் உங்ககிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? உங்ககிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. இனிமே நீட்டுக்கு பிரச்சனையா? போய் என்ன படம் பார்க்கலாம்? விஜய் அண்ணனோட ஏதாவது ஒரு படம் இருக்கும், அதுவே பாரு. தண்ணி வரலையா? போய் கத்தி படம் பாரு. என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான படத்தை பாரு, உன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும். ரொம்ப முடியலன்னா விசில் அடிச்சுட்டு மல்லாக்கப்பட்டு தூங்கிடுங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த ப்ரொடெஸ்டுக்கே இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. அவரு கரெக்டா தான் பண்றாரு. ஏன்னா 2017லயே வாயை பொத்த ஆரம்பிச்சவர் அவர்கிட்ட போய் அரசியல் கொடுத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அவர் 2017லயே பிரச்சனைக்காக வாயை பொத்திட்டு நின்னாரு மெரினா பீச்ல. இன்னைக்கு எப்படி நிப்பாரு? அதே கட்சி போய் எடுத்து வாயில வச்சுட்டு நிக்கிறாரு, அவ்வளவுதான். ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. அங்கிள், உங்களுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் விடுறோம் அங்கிள். அந்த மெரினா பீச்ச திறங்க அங்கிள். நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லாச்சே, உச்சபட்ச நடிகர்ல நாங்க காமிக்கிறோம். சீமானோட பிள்ளைகள் யாருன்னு பீச்சை திறங்க, நாங்க காமிக்கிறோம். பீச்சை ரொம்ப பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்? தலைமைச் செயலகம் பக்கத்துலயே இருக்குன்ட்டா? பயப்படாதீங்க, நாங்க தலைமைச் செயலகத்துக்கு எல்லாம் வரமாட்டாங்களா, பைத்தியங்க தான் வரும். நாங்க பீச்ல போராடிக்கிறோம், நீங்க பீச்சை திறந்து விடுங்க. தமிழக மக்கள் யாருன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. சீமானோட பிள்ளைகள் யாருன்னு நிரூபிச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு. மாணவர்கள் ரோட்ல போராடக்கூடாதுன்னு அதனாலதான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். மற்றபடி போராட்டத்துக்கு திமுக ஆட்சியில இருந்ததுல எலெக்ஷன் முன்னாடி
அப்போ இதே கூட்டம் தான் சேர்ந்து எத்தனையோ பேர் 21 குடும்பமா கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல போராடினீங்களா? அது எனக்கு சாக்கடையா? அதுவும் ரோடு தானே. அப்ப எங்க போச்சு அறிவு? ரோட்ல நின்னு போராடக்கூடாது, பனையூர் பங்களாவை தோற அங்க வந்து போராடுறோம். அப்பயாவது காது கேக்குதான்னு பாக்கலாம். என்ன ரோட்ல போராடக்கூடாது? அப்ப எங்க போய் சாக்கடையில போராடுவாங்க? சாக்கடைங்களை எதிர்த்து ரோட்ல தான் போராட முடியும். அதுக்கு போய் சாக்கடையிலே இறங்கி போராடணும்னு அவசியம் கிடையாது. ரோடுன்றது அப்புறம் என்ன பஸ் போறதுக்கு தான் இருக்கா? நீங்க ரோட் ஷோ நடத்தும் போது தெரியலையா மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு? கரூர்ல நீங்க பண்ணீங்களே ஒரு டிஸ்டர்ப், அதை விடவா டிஸ்டர்ப்? அன்னைக்கு அந்த ஊரே சம்பிச்சு போவிட்டு அந்த தெருவே பிளாக் பண்ணாம இப்ப கூட இந்த தற்கூரிங்க வரும். எங்க அண்ணன் பெரிய இடம் தான் கேட்டாப்ல, எங்க அண்ணனுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வந்து போராடுங்க. கேட்டா இதுங்க என்ன இருந்துங்க, நாங்க நம்ம எல்லாம் போராடும் போது அவங்க எல்லாம் சும்மா தானே இருந்தாங்க, இப்ப நாம ஏன் போராடணும்னு கேக்குதுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, படம் பார்த்துட்டே இருங்க. என்ன பிரச்சனைனாலும் படம் பார்த்துட்டே இருங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்க போராடுறதுக்கு இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். அமைச்சர் அவர்களே, வாயின்னு ஒண்ணு இருந்தா என்ன வேணா பேசிட்டு போலான்னு உங்க கூட்டத்துக்கு மட்டும் தான் அந்த மாதிரி. நீங்க என்ன இந்த உடம்புல காலை பாதியா பிரிச்சா அது பேர் கால், அதனாலதான் கால். நான் அறிவு சார் உங்களுக்கு. உடம்ப 4 துண்டா போட்டா அதுல வர ஒரு பகுதிக்கு பேரும் கால் தான். ஏன்னா கால்ன்றது 4ல 1 அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அமைச்சர் அவர்களே, பிளாஸ்ட் தான், நீங்க எல்லாருமே பிளாஸ்ட். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் வேஸ்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னவோ மணியா, குன்றத்தூர் மணியா? இல்ல என்ன மணி, நீ எதான மணியா இருக்கு? என்ன சீமானை பத்தி ஓவரா பேசி பதவி வாங்கிட்ட போல. உங்களுக்கு எல்லாம் பதவி வேணும், பணம் வேணும்னா சீமானை தானே பேசி ஆகணும். ஏன்னா அவர் தானே ரியல் ஓஜி பொலிட்டீஷியனு. இந்த ரியல் ஓஜி பொலிட்டீஷியன் ஒருத்தர் வந்திருக்காப்ல, மூக்குல கட்சிப்புல மூக்கெல்லாம் மறைச்சுன்னு வந்து நின்னாரு. அவரை பத்தி பேசினு வையன், லைக் தான் கிடைக்கும். இவரை பத்தி பேசினாதான் பதவி கிடைக்கும். ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாது, இவருக்கு அரசியல் தெரியும். இவர் அடிச்சு நீ பெரிய ஆள் ஆயிட முடியாதுப்பா தம்பி. நீ எல்லாம் உன் பேர்ல இருக்கு தெரியுமா, அதை அடிக்குதான் லாக்கி நீ எல்லாம். இப்ப தமிழ்நாட்டுல தண்ணி இல்லைன்னு கர்நாடகாக்கு எல்லாம் போவாதீங்க. சிஎம் அங்கிள், பொட்டு அங்கிள், உங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. இங்க தண்ணி இல்லைன்னு கர்நாடகா வரைக்கும் எல்லாம் நீங்க போக தேவையில்ல. அமைச்சர்கள் எல்லாரையும் கூட்டின்னு போய் டேம்ல உட்கார வச்சு உங்க கடைசி படத்தை போட்டீங்கனாலே கோடமா கொட்டுறானுங்க. அதை வச்சே தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்கலாம் போல. நீர்வளத்துறை அமைச்சர் தண்ணிய பத்தி பேச சொன்னா நான் வரேன்னா அப்படின்னு ஓடுறீங்களே, படத்தை திருவிழா மாதிரி கொண்டாட சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 4 நாள் சோறு தின்னாம அந்த படத்தையே பார்த்துன்னு இருங்க. சோறு முக்கியமா, தண்ணி முக்கியமா, உங்க படம் முக்கியமா தெரிஞ்சுக்கலாம். ஜனநாயகன் இல்ல, செத்து போன பெண்ணநாயகன், அதை பார்க்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல.